வணக்கம். இன்று நான் எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலை பற்றி குறிப்பிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தான் இதுதான் எங்களுடைய பாராளுமன்றத்தின் வாக்களிப்பின் விடையாகும். இது தெரிகிறது. இதில் சிரிவு என்ற பார்ட்டி தான் இங்கே வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஆஃப்டே SPD Grüne, Linke, FDP, BSW ஆகும். இதில் FDPயும் BSWயும் இந்த எங்களுடைய பாராளுமன்றத்துக்குள்ளே வர முடியல என்று அவைகளுக்கு 5% அவைகளுக்கு இன்னும் வரவில்லை. இதில் பார்த்திங்கன்னா இதில் கூடுதலாக குறைவான வாக்களிப்பில் குறைவாக SPD -9.29% குறைஞ்சு விட்டது. போன முறை விட இவ்வளோ வீதம் இப்போ குறைஞ்சு விட்டது. ஆனால் அதுக்காக ஆஃப்டேயே 10.40%, இப்போ 20.80%. அதில் அப்போ தெரிகிறது போன வருஷத்தில் விட இப்பொழுது இன்னும் டபுள் மடங்காக இது கூடி விட்டுள்ளது என்று தேர்தலில் இவ்வளோ ஆக இதனை வாக்களித்திருக்கிறார் என்று. BSWயும் 4.97%, அது புதுசாக வந்த ஒரு பார்ட்டியும் இப்போ இவ்வளோ வீதம் வந்ததும் ஒரு மிக சிறப்பான விடயமாகும். லிங்கவுக்கும் கூடியுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கை காட்டப்படுகிறது. இதில் தெரிகிறது யூனியன் வந்தனால பார்த்தீங்கன்னா யூனியனுக்கு இவ்வளோ இருக்கை இருக்கிறது. ஆஃப்டி வந்ததுக்காக ஆஃப்டிக்கு இவ்வளோ இருக்கை இருக்கிறது. SPDக்கும் தொடர்ச்சியாகவும் இருக்கிறது. இதில் ஒரு இருக்கை SSVக்கு இருக்கிறது. இது ஸ்லெஸ்விக் ஹோல்ஸ்டைன் என்ற மாநிலம். இவனுக்கும் 5% கூடையாகவும் இருக்கலாட்டியும் அவையிலும் தேர்தல் அவையிலும் எங்களுடைய அவையிலும் எங்களுடைய பாராளுமன்றத்துக்குள்ளும் வருவார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது போன முறையான தேர்தலும் இந்த வருட தேர்தலில் எவ்வளவு மக்கள் வாக்களித்தார்கள் என்று போட்டு கிடக்கிறது. அதை போன வருஷத்தில் பார்க்கும் பொழுது இந்த வருஷத்தில் பார்க்கும் பொழுது 6% கூடியுள்ளது. அதுவும் ஒரு மிக சிறப்பான விடயமாகும். இதான் நேரம். நன்றி, வணக்கம்.